Daily. Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தனியார் நர்சிங் கல்லூரிக்கு அங்கீகாரம் இல்லை என புகார் தெரிவித்து கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் தங்கள் கட்டணத்தை திரும்ப வழங்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் அருகே தரிசு நில பாதியை நந்தன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அவற்றை அகற்றக் கோரி பாதிக்கப்பட்ட விவசாயியான ஜெயராமன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து 9 மாதங்களாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் அவர் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகர சாலைகளில் டிஜிட்டல் பேனர்கள் ஆக்கிரமிப்பால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து எம்நாடு செய்தியில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் வைத்திருந்த பேனர்கள் அனைத்தையும் அகற்றி எடுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியுடன் கவுண்டச்சிபுதூர், நஞ்சியம்பாளையம் ஆகிய 2 ஊராட்சிகள் இணைப்புக்கு நன்றி தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரணியாக வந்து உட்கோட்ட நடுவரும் மற்றும் வருவாய் கோட்டாட்சியருமான ஃபெலிக்ஸ் ராஜாவிடம் கடிதம் கொடுத்தனர். கடிதத்தில் தாராபுரம் நகராட்சி பின்தங்கிய நிலை குறித்து தொகுதி மக்களின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் இது குறித்து நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஊர் பொதுமக்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். தாராபுரம் தாலுகா கவுண்டச்சிபுதூர் மற்றும் நஞ்சியம்பாளையம் பொதுமக்களாகிய நாங்கள் சுமார் 1500 பேர் திரண்டு வந்து நமது தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இணைந்து வந்திருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.